என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்டல் டைஃபூனில் நம்ம கிராவிட்டி பவர் பார்க்க போகிறோம். ஜெய்ஸ் மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கேம் பிளேக்குள்ளே போடலாம். கைஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிமெண்டல் வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வேறு வீடியோ எடுக்க டைம் கிடைக்கல. நானே சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தான் ஞாபகம் வந்துச்சு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதே டக்குன்னு நான் எலிமெண்டல் டைக்கு நான் வீடியோ எடுத்து போட்டேன். நாளையிலிருந்து வேறு கேம் வரும் கைஸ், பார்ப்போம். சரி கைஸ், இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான், அதாவது இன்னும் 17 சப்ஸ்கிரைபர்ஸ் டு ரீச் 100. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு எடுத்தோடனே கொஞ்சம் காசு கிடச்சிச்சு, அதை வச்சு நான் வந்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன். பவர்ஸ் வாங்கிட்டேன். இப்போ நம்ம நடுவில் என் பேர் இது பண்ணிட்டு வந்துடுறான்ட்டு எம்ஜிடி இஸ் தி கிங்கு. ஓகே, இது பெரிய ஏர் ட்ராப் கலெக்ட் பண்ணிப்போம். 2K தருங்க கைஸ், அது 2K. இங்கே நம்ம வீடு அங்கே இருக்கு, இதுவும் பர்பிள் கலரில் இருக்கங்காட்டி நம்ம வீடுன்னு நினச்சிட்டேன். இங்கே வால் கட்டி விட்டு போயிடுவோம். அப்புறம் இங்கே போனால் ஒரு 3000 இது இங்கே ஒரு ட்ராப்பர் போட்டு விட்ருவோம். சரி கைஸ், இனி இது ப்ராசஸ் அப்படியே தான் போயிட்டுருக்கோம். நான் கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நான் சும்மா இப்படி போயிட்டு அப்படி வந்தேன். அதுக்குள்ளே எனக்கு காசு சேர்ந்துருச்சு. நான் பவரில் அப்போ எக்யூப் பண்ணாமல் இருந்தேன். நம்மளோட ஃபஸ்ட்டு பவர் வந்து கிராவிட்டி கட்டானா இல்லைங்க. இப்போ ஃபஸ்ட்டு பவர் கிராவிட்டி கட்டானா, செகண்ட் பவர் என்னென்னு பார்க்குறேன். ஒரு செகண்டு. ஃபஸ்ட்டு பவர் கிராவிட்டி கட்டானா, செகண்ட் பவர் வந்து ஹெவி இன்ஃபிக்ஷன், அப்புறம் தேர்டு பவர் என்ன கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. ஒரு செகண்ட் கைஸ், அது என்னமோ டெக்ஷானிக் பிராரேஜ்னு போட்டிருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரில, கரெக்டாக இது பண்ண தெரில. அடுத்து இது இந்த பவர் இது வச்சு பவருங்கிற பறிச்சு இது வச்சுக்கலாமோ இல்லையான்னு பார்க்குறேன். எனக்கு வேறு இந்த ஃபோனில் அப்பப்போ ரொம்பவே ஹேங் ஆகும். அங்கே தான் நடுவில் வந்து வேறு இந்த டைமு பவர் இது பண்ணிட்டு போயிடுறேன். நீ வேணோட அடிக்கிறாங்க இருந்து நான் என்ன விட்டுருக்கேண்ணா அப்படியே நடுவில் இது மட்டும் பண்ணிட்டு போயிடுறேன். எவ்வளோ நம்ம வீட்டுக்குள்ளே ஜம்ப் பண்ணானே மலை மாடு மாறி. இவன் வேற இந்த டைம் வேறு போட்டு ரெடி பண்ண எனக்கு செத்துட்டேன். எஸ், நினச்ச மாதிரி செத்துட்டேன். யோ வேணாமு கைஸ், அடிச்சிருவானா தெரியலையே. இங்கே தான் இருக்கான், அடித்து பார்ப்போம்மா. நான் அடித்து கொள்ளான்னு பார்த்தா அவனே இதில் போய் செத்துட்டான். பரவாயில்ல விடுங்க, காசு கிடச்சிச்சில. வால் 3 போட்டுவிட்றலாம். வால் 8 போடுற அளவுக்கு காசு இல்லை. சரி, வால் 8ங்கிற மாதிரி செகண்ட் ஃப்ளோர் போடுற அளவுக்கு காசு இல்லை. அங்கேட்டி வாங்க கைஸ், நான் கொஞ்ச நாள் ஏஎஃப்கே பண்ணிட்டு வரேன். அந்த ஏஎஃப்கேன்னு சொல்கிறதுன்றது ஞாபகம் வந்துச்சு. நேற்று நான் இது பார்த்தேன், நேற்று நான் ஐஸ் பவர் போட்டேன்ல, அப்போ நான் வந்து அந்த ரீபர்த்துக்கு இந்த சைடு ஒன்று இருந்துச்சு அது கைஸ், அதை நான் பார்த்தேன். அதுலேருந்து நேற்று நான் இது பண்ணேன். இது நல்லா இருக்குது. அதுலேருந்து என்னமோ ரோபோட் மாதிரி வந்து எல்லாத்தையும் அடிக்குது. இது பாருங்கள், இந்த பவர் இதுவும் நல்லா தான் இருக்குது, இது சூப்பராக இருக்குது. சரி கைஸ், நான் கொஞ்சம் ஏஎஃப்கே பண்ணிட்டு வந்துடுறேன். கைஸ், நான் எப்படியோ 15K சேர்த்துட்டு வந்துட்டேன். இங்கே ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு விட்ருவோம். என்னோட 6K இருக்குது. இந்த 6K வச்சு ஃபஸ்ட்டு பெட்டு என்ன பெட்டு கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி பெட்டு கொடுத்துருக்கானுங்க. அதாவது அந்த மீட்டியராய்டு கைஸ், ஆஸ்ட்ராய்டு, அந்த எரிக்கல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பெட்டு கொடுத்துருக்கானுங்க. ஓகே, நான் பிக் ட்ராக் கட்டி விட்டுட்டு பிக் எபிலிட்டி பேடு போட்டு விட்டேன். நடுவில் போய் என் பேர் இது பண்ணிக்கலாம் கைஸ். வெளில போய் பிவிபி போட்டு எல்லாத்துக்கும் அடித்து பிடிங்கி காசு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிக் ட்ராக்கு, அதுக்கப்புறம் இந்த வாலு, இங்கே வால் 2 போட்டு விட்டாச்சு. கைஸ், நான் சும்மா மேப்பில் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி இருக்கான்ல அந்த வெனம் பையன், எல்லாத்தோட பேஸ்குள்ளேயும் இருக்கான். நான் கூட ஃபஸ்ட்டு இது என் பேஸுன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா தெரியுது ஸ்பேஸோட பேஸு. அவன் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுருக்கான். என்னதுக்கிட்டே அடிக்கிற, அவன் நான் பார்க்க தான் வந்தேன். ஓடிடுவோம் கைஸ், ஓடு ஸ்பேஸோட இவன் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயும் போய் தங்கிட்டு இருக்காங்க கைஸ் இந்த வேணாமே. சரிங்க கைஸ், நம்ம இவங்க கூட பிவிபி போட்டு சண்டையை போடுவோம். ஐயோ வந்துட்டானுங்க 4 பேர், என்னை 4 முக்கில் வச்சு அடிக்கிறானுங்கோ. அங்கிட்டு நான் ஓடிடுறேன் கைஸ். இன்னும் 5 செகண்ட்ஸில் பாஸ் வர போகுது. என்ன பாஸ் இருக்கும்? ஐயோ ஐஸ் குயிது அக்கா டெத்தாங்க உங்களை அடிச்சு நான் மன்னிச்சிருக்கா கைஸ். இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு காமிக்கிறேன். நான் ஒரு மெண்டல் கைஸ், பாஸ் செத்தது கூட தெரியாமல் நான் அங்கே நின்றுட்டு இருந்திருக்கேன். அவனுக்கு பவர் போட்டு என்னை முடிச்சு விட்டானுங்க. பரவாயில்ல, இங்கே வீட்டில் கொஞ்சம் காசு சேர்ந்துருக்கு. இப்போ நம்மளுக்கு டோட்டலாக 60K இருக்குது. நான் வந்து பிக் ட்ராப்பர் தான் கட்ட போகிறேன். இல்லை, ஃபஸ்ட்டு நான் வந்து இது பிக் ட்ராப்பர் கட்டிட்டு அப்புறம் நான் இதுக்கு எலிமெண்டல் பாடி போட்டுக்கிறேன்.
ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்க போகுது? என்ன இது? ஹூ ஆர் யூ? எனக்கு தெரியாது கைஸ் இது யாருன்னு. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இது நிஜமாலே யாருன்னு தெரியாது. சரி கைஸ், நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி காமிக்கிறேன் காசு சேர்க்குற வரைக்கும். கைஸ், இந்த வீடியோவும் கொஞ்சம் குட்டியாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இதில் எத்தனை தடவை நான் காமிச்ச ப்ராசஸவே காமிக்கிறது. எமவும் என் கூட பிவிபியும் வரல, நானே தான் வாண்டடாக போயிட்டுருக்கேன். இந்த கைஸ் பேஸு நான் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டேன். ஆனால் என்ன, இப்போ 500K சேர்ந்துருக்கு. மேலே நான் பிக் ட்ராப்பர் வச்சுருந்தேன், பிக் ட்ராப்பரை போய் கட்டி விட்டுறேன். அப்புறம் இங்கே மேலே எபிலிட்டிஸும் போட்டேன். அது இங்கே அந்த என்னென்ன எபிலிட்டிஸும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை பிக் ட்ராப்பரை கட்டிட்டு இந்த போர்ஷன் பேடு, பூஸ்ட்ரு அதாவது ஸ்பீட் போர்ஷன், ஹெல்த் போர்ஷன், டெலிபோர்ட் போர்ஷனு எல்லாத்தையும் கட்டி விட்டு இந்த செக்யூரிட்டிஸ் கட்டி விட்டுறேன். சரி, செக்யூரிட்டிஸ் அப்புறம் ஸ்டேர்ஸ் கட்டி விட்டுறேன். அடுத்து மேலே போனோம்னா நம்மளுக்கு அவன் 3 மில்லியன் கேட்பான். அங்கே கீழே போய் காசு எடுத்துக்கணும். லைட்டாக ஹேங் ஆகுது கைஸ். இவனுக்கு பவர்ஸ் எல்லாம் என்னென்னா இதுங்க சொல்கிறேன் கைஸ். நான் என்னென்ன பவர்ஸ்ன்னு பார்த்துட்டு வந்துட்டேன். கிராவிட்டி ஆர்பு, 0 கிராவிட்டி, அதுக்கப்புறம் கிராவிட்டி க்ளோபு, அப்புறம் இன்னொரு பவர் என்னமோ இருந்துச்சு, அதை எனக்கு படிக்க தெரில, அதை கேட்டு விட்டுட்டேன். பாஸ் பானாக இருக்கான். நம்மளுக்கு எதுக்கு கைஸ் அந்த காசு? ரீபர்த்தே பண்ண போகிறோம். எதுக்கு அந்த காசு சொல்லுங்கள்? அங்கே தான் அந்த கேஸ்லாம் தேவையில்லை. இப்போ புதுசாக அந்த டார்க்னஸ் அவனுக்குலாம் வந்திருக்கானுங்கள்ல, அவனுக்கு எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு எதுக்கு? இப்போ நம்ம மேலே போய் அதில் பில்ட் பண்ணணும். இவன் வேறு ஸ்டார் சொல்லுவாங்க, ஏற மாட்டேங்கிறான். இங்கே போயிட்டு இதை பில்ட் பண்ணிடுவோம், இந்த செக்யூரிட்டி சிஸ்டமை. அதுக்கப்புறம் அங்கே இது இருந்துச்சு, ஐயோ ஹேங் ஆகுதே இது வேறு. அங்கே இது ஆஸ்ட்ரைக்கர் இருந்துச்சு, போட்டுவிட்டு நீ மேலே போய் அதை கட்டி விட்டு கீழே வந்து 3 மில்லியன் எடுத்துகிட்டு சைட்லேருந்து ஏணி வழியாக போயிட்டு அந்த லக்கி பிளாக்கை கட்டி விட்டு ரீபர்த் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னும் வேறு இந்த ஸ்டார்ஸில் ஏறதே ஒரு கடுப்பாக இருக்குது. நான் வேறு மேலே அந்த இதை போட்டு வச்சுட்டேன். இதை கட்டி விட்டு அப்படியே கீழே குச்சிருமோம். அப்படியே கீழே குச்சிட்டு எத்தனை மில்லியன் சேர்ந்துருக்கு? ஒரு 2 மில்லியன், ஒரு 2 மில்லியன் சேர்ந்துருந்தால் போதும் எனக்கு. 3 மில்லியனே சேர்ந்துருச்சா? நடுவில் என் பேர் இது பண்ணிட்டு தான் போவேன். விட்டு ஓடிது மேக் மார்க்கெட்டில் நம்ம. ஐயோ இதை ஹேங்கு வேறு, இந்த ஹேங்கால் தான் இவன்ட்ட சாவன்னு நினைக்கிறேன். ஜோ இவன் வேறு அடிக்கிறானே. ஃபோனில் சார்ஜ் கம்மியாக தான்டா இருக்கேன், நான் விட்றா, நான் போய் ரீபர்த்து பண்ணிட்டு போகிறேன். ஐயோ பின்னாடியே ஃபாலோ பண்ணுறானே, செத்துருவோம்மா. இவன்கிட்டலாம் செத்து அவமானமாக இருக்கு. இவன் இதை போட்டுவிட்டா ஓடு. ஐயோ 0 கிராவிட்டி பவர் யூஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான் வரட்டா. கீழே அந்த வேனம் பையன் வேறு அந்த இதை போட்டு சுற்றிட்டு இருக்கான். நடுவில் என் பேர் மட்டும்தான்டா இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். நடுவில் என் பேர் தான். பவர் முடிஞ்சு கிராவிட்டி இது 0 கிராவிட்டி பவர் முடிஞ்சு, அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே அப்படியே ஓட வேண்டியதான். ஓடு. இவன் வேறு அப்படியே போக மேலே எவ்வளோ இருக்காங்க கைஸ். எப்படியும் கீழே சாக தான் போகிறான். செக்யூரிட்டி சிஸ்டம் ஆன் பண்ணியே வைக்கல, பார்ப்போம் அவன் சாகிறானா இல்லையான்னு. இங்கே இது வேறு சைடில் போய் விழுந்துட்டு அவன் மேலே போய் சாகலை. ஐயோ நான் சிஸ்டம் ஆன் பண்ணி வைக்கலையே, சாரி கைஸ், நான் சிஸ்டம் ஆன் பண்ணி வைக்கல, செக்யூரிட்டி சிஸ்டமு. அது என்ன ஆனில் இருந்துச்சுன்னு தான் நினச்சேன், ஆஃப்னு காட்டுச்சு. சரி ஆஃபில் இருக்குமோன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி விட்டா அது ஆன்லேயே இருக்குது. செத்து பைஸ் லீவ் ஆகிட்டாங்க கைஸ். நமக்கு பயந்து லீவ் ஆகிறானா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். நம்மளுக்கே பயந்து நிறைய பேர் லீவ் ஆகுறாங்க கைஸ். கேமோ மேலே போயிட்டு சீக்கிரம் எஸ் அப்படியே கீழே பிடிச்சிட்டு. சரி இந்த இதில் இப்படி பண்ணால் என்ன நம்மளுக்கு கிஃப்ட்டு கிடைக்கும்? அதில் என்ன கிஃப்ட்டு கிடைக்கும்னு தெரியல. அந்த லக்கி பிளாக்ல கைஸ் அதில் என்ன கிஃப்ட்டு கிடைக்கும்? சரி அவ்வளோதான், ரீபர்த் பண்ணியாச்சு. இந்த போன் பையன் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்திருக்கான் ரஸ்கல். ஒன்றும் இல்லை ஜோ, இந்த ஹேங்கு வேறு. ஓகே கைஸ், பை ஃப்ரம் MGT. பை இதே மாதிரி நம்ம நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.